செல்வங்களே, காலை வணக்கம். வணக்கம் தாத்தா, வணக்கம் சகோதரா. பாருங்கள், நான் உங்களுக்கு வணக்கம் சொன்னவுடன் நீங்களும் எனக்கு வணக்கம் சொல்லுகிறீர்கள். ஓகே. எனக்கு ஒரு கேள்வி. இந்த 5 அறிவுகள் என்று சொல்லுகிறார்களே, 6 அறிவு என்று சொல்லுகிறார்களே, அது ஏன் அதுக்கு 5, 6 அறிவு என்று சொல்லுகிறார்கள் என்று யோசித்து பார்த்தால், அவைகள் வெளியில் உள்ளதை, தனக்கு எதிரில் உள்ளதை, வெளியில் உள்ளதை அது உள்வாங்கிக் கொள்ளுகிறது. பாருங்கள், கண்கள் வெளியில் இருக்கிற காட்சிகளை உள்வாங்கிக் கொண்டு அது செயல்படுகிறது. அதே போல் காதுகளும் வெளியில் இருக்கும் சப்தத்தை அப்சர்வ் பண்ணி அது உடலுக்கு, மூளைக்கு அனுப்பி அதனுடைய என்ன பொருள் என்று வெளியில் இருப்பதை உள்வாங்கிக் கொள்கிறது. அதே போல் மூக்கு கூட வெளியில் இருக்கும் நறுமணம், துர்நாற்றம், வாசனை, இதுங்களெல்லாம் வெளியிலிருந்து உள்வாங்கிக் கொள்ளுகிறது. அதே போல் நாக்கு கூட, வாயில் நாக்கு, அது கூட மற்ற பொருளில் இருக்கிற சுவையை உள்வாங்கி கொண்டு உடம்புக்கு அனுப்புகிறது. அதே மாதிரி நமது உடம்புக்கு வெளியில் உள்ள ஏதாவது நமது உடலின் மேல் பட்டால் அந்த உணர்வை பெற்று மூளைக்கு அனுப்புகிறது. இவைகளுக்குத்தான், இதனால்தான் அதற்கு 5 அறிவு 6 அறிவு என்று சொல்லுகிறார்களா? எனக்கு தெரில, உங்கள்கிட்ட கேட்குறேன். ஏன் இந்த கைகள் கால்கள் இவைகளுக்கு அந்த 6 அறிவோடு சேர்ந்து இதுங்களுக்கும் 7 அறிவு 8 அறிவு ஏன் சொல்லலை அப்படின்னு நான் யோசிச்சுருக்கிறேன். 6 அறிவு பகுத்தறிவு அங்கே இருக்கட்டும், இந்த 5 அறிவோட இந்த கைக்கு 6 அறிவு, கைகளுக்கு 6 அறிவு, கால்களுக்கு 7 அறிவு என்று கொடுக்கல அப்படின்னு யோசிச்சுருக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப யோசனை ஆகிப்போச்சு தாத்தா. ஓகே.